உங்க வாழ்க்கையில தொடர்ந்து தோல்விகள், மன அழுத்தங்கள், இல்லனா நீங்க எடுக்கிற முயற்சிகளுக்கு சரியான பலன் கிடைக்காம இருக்குதா? அப்போ உங்க ஜாதகத்துல ஒரு விஷயம் பலம் குறைஞ்சி இருக்குன்னு அர்த்தம். அதுதான் உங்க பிறந்த நட்சத்திரம். இந்த குறைபாட்டை சரி செய்ய நம்ம முன்னோர்கள், நம்ம சித்தர்கள் எந்த கோயிலுக்கு போகணும், என்ன பரிகாரம் செய்யணும்னு சொல்லல. அதுக்கு பதிலா அவங்க ஒரு மிகவும் எளிமையான, ஆனா சக்தி வாய்ந்த ஒரு சூத்திரத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க. இத சரியா பயன்படுத்தினா உங்க பலம் இழந்த நட்சத்திரத்தை நீங்களே உயிர்ப்பிக்கலாம். அந்த பண்டைய ஃபார்முலா என்னன்னு பாப்போம். ஒரு நட்சத்திரம் பலம் குறையுதுன்னா என்ன அர்த்தம்? அது உங்களுக்கான சரியான வழிகாட்டுதல், சக்தி ஓட்டம், அதிர்ஷ்டம் ஆகியவை தடைப்பட்டிருக்குன்னு அர்த்தம். ஒரு ரேடியோ ஸ்டேஷனுக்கு சரியான அதிர்வெண் கிடைக்காத மாதிரி உங்களுக்கு இயற்கையோட சக்தி கிடைக்காம போயிடும். உங்க ஜாதகத்துல லக்னம், திசை, புத்தி போன்ற விஷயங்கள் சரியில்லாம போகும்போது இந்த நட்சத்திரத்தின் சக்தி மட்டுப்படும். இதனால தான் நீங்க போடுற உழைப்புக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கிறதில்ல. இந்த குறைபாட்டை நீங்க உடனே சரி செஞ்சா மட்டும்தான் உங்க எதிர்காலம் பிரகாசமா இருக்கும். இந்த சூத்திரம் ரொம்பவும் எளிமையானது, இயற்கையானது. அதுதான் உங்க நட்சத்திரத்துக்கு உரிய மூலிகைகளை தெரிஞ்சுக்கிறது. நம்ம முன்னோர்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு சக்தி வாய்ந்த மரம் அல்லது மூலிகையை அடையாளம் கண்டிருக்காங்க. அந்த மூலிகைக்கு உங்க நட்சத்திரத்துக்கு தேவையான அதிர்வெண் இருக்கு. உதாரணத்துக்கு, அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் எட்டி மரம், பரணி நட்சத்திரக்காரர்கள் நெல்லி மரம், கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் அத்தி மரம். இந்த மரம் அல்லது மூலிகை வெறும் செடி இல்ல, அது உங்க நட்சத்திரத்தின் ஜீவாதாரம். இப்போ இந்த ஃபார்முலாவை எப்படி பயன்படுத்துறது? முறை 1, அணைவரப்பு, த கான்டாக்ட். உங்க நட்சத்திரத்துக்கு உரிய மூலிகையின் இலை, காய் அல்லது பட்டை போன்ற ஏதேனும் ஒரு பகுதியை எடுத்து ஒரு சின்ன துணியில கட்டி தினமும் உங்க பர்ஸ்ல இல்லனா உங்க வேலை செய்யற இடத்துல வச்சுக்கோங்க. இந்த சின்ன தொடர்பு உங்க சக்தி ஓட்டத்தை சமன்படுத்தும். முறை 2, பராமரிப்பு, த கேர். நீங்க வசிக்கிற இடத்துக்கு பக்கத்துல உங்க நட்சத்திரத்துக்கு உரிய மரக்கன்று இருந்தா அதுக்கு தண்ணீர் ஊற்றுங்க. இல்லனா ஒரு சின்ன செடிய உங்க வீட்ல வளருங்க. இந்த செயல் வெறும் வழிபாடு இல்ல, இது உங்க நட்சத்திரத்தின் இயற்கையான சக்தியோட நீங்க உறவை பலப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். உங்க நட்சத்திரம் பலம் இழந்திருந்தா கூட இந்த சின்ன ஃபார்முலாவை பயன்படுத்தி அந்த பலத்தை நீங்களே மீண்டும் பெற்றுக்கொள்ளலாம். முயற்சி செஞ்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில மாற்றம் தெரியும். நன்றி.